அடுத்தது ஜோசியம். ஸோ இந்த ஜோசியக்காரனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அரசு தளப்பில் ஒரு ஜோசிக்கு நம்ம என்ன யூபியில் இருக்கோமா இல்லை பீகாரில் இருக்கோமா? ஏன்னா இப்போ யூபிஐ போன்ற மாநிலத்தில் தான் வந்து அங்கே இருக்கிற சிஎம்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நல்ல நேரத்தில் தான் வந்து வெளியே போகணும், எந்த நேரத்தில் வெளியே போனால் எந்த டைமில் வந்து ஆட்சி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜோசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், இல்லைனா நம்ம சிஎம் மறந்துட்டார் போல். ஏன்னா நம்ம ராஜா காலத்தில் இல்லை, நம்ம இங்கே வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இருக்கோம். ஸோ மக்கள் எல்லாருமே வந்து வாக்கு வச்சு தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் எதுக்கு வந்து மக்கள் பணத்திலிருந்து ஜோசிக்காரரை வந்து நீங்கள் நியமிச்சிருக்கீங்க? விஜய் அவர்களுக்கு இப்போ ஜோசியத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனலாக வந்து நீங்கள் பண்ணிக்கங்க. அரசு தரப்பில் வந்து ஒரு ஜோசிக்காரரை வந்து நீங்கள் வச்சுட்டு இல்லாத ஒரு பதவிக்கு சம்பளம் வந்து மக்கள் பணத்திலிருந்து கொடுக்கணும்னா இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு நம்ம பிரேமலதா விஜயகாந்த் வந்து செம்மையாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. செம்ம வேலிட் பாயிண்ட் இது. இந்த கொஸ்டின் கேட்ட உடனே வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி நாங்கள் வந்து யோசிக்கிறோம், கலந்து யோசிச்சு முடிவெடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கொஞ்சம் நேரத்திலே வந்து அறிவிக்கை வந்திருக்கு, இந்த மாதிரி ஜோசிக்காரரை நாங்கள் வந்து நியமிக்கலை, அவர் வந்து நாங்கள் வேலைக்கு வைக்கலைன்னு சொல்லிட்டு.